CMOS பேட்டரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். நீங்கள் Lenovo e41-15 வச்சுருந்தாலும் சரி, இல்லை Lenovo e41-25 இந்த ரெண்டு லேப்டாப்பில் எந்த லேப்டாப் வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த சேம் ப்ரொசீஜர் தான், சேம் CMOS பேட்டரி தான் உங்கள் லேப்டாப்பில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா, மற்ற லேப்டாப்பில் CMOS பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த லேப்டாப்பில் CMOS பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸி. CMOS பேட்டரி வந்து அந்தளவுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டேனே. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்டும் டெலகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இதேமாரி என்னோடய லேப்டாப்பில் வந்து CMOS பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெலகிராமில் ஆக்டிவாக இருக்கிறேன், நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நம்பர் வந்து கீழே கொடுத்துட்றேன். ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் மெசேஜும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை வரும். இல்லை வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை வரும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, CMOS பேட்டரியால் வர ப்ராப்ளம்ஸ், அதுக்கான சொல்யூஷன், CMOS பேட்டரி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வேஸ்டேஜ் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் Lenovo e41-15 இல்லை 25 வச்சுருந்தா சரி, அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா A to Z வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு தேவையான வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்லையும் தனியாகவே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த CMOS பேட்டரி இதால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப் ஆன் பண்ண உடனே டேட் அண்ட் டைம் நாட் செட் அப்படின்னு வருதுங்களா, இல்லை டேட் அண்ட் டைம் எனி டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கான், ஆன் பண்ணுறேன் டேட்டை வந்து கரெக்டாக வைக்கிறேன், திருப்பி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் டேட் வந்து மாறிடுது, இல்லை பயோ செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியல, சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் திரும்பவும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் பயோ செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் போயிடுது, இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ண முடியல, கனெக்ட் பண்ணால் டேட் அண்ட் டைம் செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ எந்த நேரமும் நான் ஆன் பண்ண சொல்ல எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வருது, டேட் அண்ட் டைம் செட் பண்ணுங்கள், இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே இந்த CMOS பேட்டரி தாங்க ப்ராப்ளம். ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே இந்த CMOS பேட்டரி தான் ப்ராப்ளம். பயோ செட்டிங்ஸ்க்கும் சரி, டேட் அண்ட் டைமுக்கும் சரி, டேட் அண்ட் டைம் சரியில்லை உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகாது. நீங்கள் எந்த ப்ரௌசர் போனாலும் சரி, க்ரோமு, ஃபயர்ஃபாக்ஸ் இப்படி எந்த ப்ரௌசர் போனாலும் சரி, நீங்கள் டேட் அண்ட் டைம் கரெக்டாக செட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு உங்களால் ப்ரௌசிங் பண்ணவே முடியும். ப்ராப்ளம் சொல்லிட்டேன். சொல்யூஷன் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் தான். இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, இந்த CMOS பேட்டரி எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அது எப்படி செக் பண்ணுறது, என்னோடய லேப்டாப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்அசம்பிள் வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். Lenovo e41-15 ரெண்டுத்துக்குமே ஒரே மெத்தடு தான், ஒரே ஸ்க்ரூ தான் இருக்கும், எல்லாமே சேம் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, பெரிய டிஃப்ரென்ஸு சின்ன டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை, அப்படியே HSL அதே தான். ஓகேங்களா, சேனல்லே இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பாருங்கள். எடுத்து அதில் CMOS பேட்டரி, லேப்டாப் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ லேப்டாப்பில் இருக்கிற CMOS பேட்டரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்லாம். இது வந்து HSL டெஸ்க்டாப்புக்கு என்ன CMOS பேட்டரியோ அதே பேட்டரி கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த வீடியோ நான் போடுறதுக்கான முக்கியமான காரணமும் அதுதான். ரொம்ப ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருந்தது. இந்த பேட்டரி நீங்கள் எல்லா கடையிலையும் கிடைக்கும், எல்லா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு CMOS பேட்டரின்னு கேட்கலாம், மதர் போர்டு பேட்டரின்னு கேளுங்க, பயாஸ் பேட்டரின்னு கேளுங்க, உங்களுக்கு எடுத்து தந்துடுவாங்க. ஒரு சில லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் டைப்பில் வரும். ஸோ ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். இதுக்கு முன்னாடி லேப்டாப்லாம் கூட கவர்மெண்ட் லேப்டாப்லேயே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து ஈஸியாக இருந்துச்சு, வாங்கிட்டு வந்து நீங்களே கூட சேஞ்ச் பண்ணலாம், இல்லை கடையிலே கூட சர்வீஸ் சென்டர்லேயே கூட கொடுங்க. இதேமாரி டேட் அண்ட் டைம் ப்ராப்ளம் இருக்குது, CMOS பேட்டரி மாற்றணும் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒன்றே அதிகமாக 500 1000 உங்களுக்கு சார்ஜ் பண்ண போகிறதில்ல, கண்டிப்பாக கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரொம்ப அதிகமாக அவங்க சார்ஜ் பண்ண போகிறதில்ல. நீங்களே பண்ணாலும் ஒன்றும் இல்லை, பேக் பேனில் ரிமூவ் பண்ண போகிறீங்க, CMOS பேட்டரி எடுக்க போகிறீங்க, அதில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணி கூட பாருங்கள். ஆனால் கொஞ்சம் நீங்களாக சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ஸ்லாட்டை வந்து உடச்சிடாதீங்க. இந்த வீடியோவில் இருக்கிற பாருங்கள், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருப்பேன் எப்படி ரிமூவ் பண்ணுறது எல்லாமே. இது நமக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் அந்த ஸ்க்ரூ டிரைவர் நம்மளுக்கு தேவை. டூல் கிட்டை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஜாங்லி டூல் கிட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த BAKU அந்த டூல் கிட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துங்க. ஜஸ்ட்டு லைட்டாக அதை புல் பண்ணுங்கள் போதும். நீங்கள் தப்பாக எடுத்திங்கன்னா அந்த ஸ்லாட்டு உடஞ்சிரும். திரும்ப சொல்கிறேன், தப்பாக எடுத்திங்கன்னா அந்த பயாஸ் பேட்டரி ஸ்லாட்டே உடஞ்சிரும். திருப்பி உங்களால் யூஸ் பண்ண முடியாதுன்னா பயாஸ் பேட்டரி வச்சா நிற்காது, வெளியே வந்துடும் உடனே. ஓகேங்களா, உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த ஸ்லாட்டை வந்து உடச்சிட்டிங்கன்னா. ஸோ டேப் போட்டு ஓட்டலாம், இல்லை கம் போட்டு ஓட்டலாம், அப்படி இப்படின்னு இருக்குது. ஆனால் உடச்சா நமக்கு தானே ப்ராப்ளம், அதனால் சொல்கிறேன். ஸோ இல்லை ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கங்க, எப்படி சேஞ்ச் பண்ணுறது நல்லா தெரிஞ்சுங்க. நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். ஸோ எடுக்கிறதும் சரி,
உள்ளே நம்ம அசம்பிள் பண்ணுறதும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் இல்லை. என்ன ஒன்று பொறுமையாக பண்ணணும் அவ்வளோதான். நீங்கள் பயாஸ் பேட்டரி எடுக்க போகிறீங்கனாலும் சரி, இல்லை திரும்ப போட போகிறீங்க எடுத்து போட சொல்லியும் சரி, பொறுமையாக போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த டேரெக்ஷனில் வச்சு நான் எடுக்க சொல்லியும் பாருங்கள், டேரெக்ஷன் வீடியோ பாஸ் பண்ணி கூட நல்லா பாருங்கள். எடுக்க சொல்லியும் பொறுமையாக எடுங்க, உள்ளே வைக்க சொல்லியும் கரெக்டாக அந்த டேரெக்ஷனில் கரெக்டாக வைங்க. அப்படி சொல்ல உங்களுக்கு ஸ்லாட் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நானே கூட உடச்சிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நானே சொல்கிறேன், நானே கூட உடச்சிருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து. ஒரு 6 மந்த் அப்படியே லேப்டாப் வச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை இது வரைக்கும் எனக்கு வந்ததெல்லாம் இந்தமாரி ப்ராப்ளமும் இருக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன விஷயமாவது நான் கற்றுனேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லைக் போட்டு விட்ருங்க, ஷேரையும் தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.